ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? சுகஸ்தானத்தில் வந்து 6ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத நோய், தேவையில்லாத எதிர்ப்பு, தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத கடன் இதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய மாதமாக, கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த கடன் மூலமாக தொல்லைகள் ஏற்படாமல், அந்த கடன் மூலமாக கௌரவம் பாதிக்கப்படாமல் களை கட்டக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. ஒன்று, இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை நித்தமும் செய்யக்கூடிய சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது. அதே 7ஆம் இடம் வந்து கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமானவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணக்கூடிய மாதமாக, ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறது எந்த ரூபத்திலும் வரலாம். ஆனால் கல்யாணம் ஆனாலும் கூட கல்யாணம் ஆகித்தான் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்.